குழப்பத்துல இருக்கோம். ஈஸ்வரி, நான் தெளிவா இருக்கேன். சூர்யா இந்த வீட்டுக்கு வேண்டாம். நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அது எப்படிங்க? நம்ம மாறி ஒத்துக்கணும்ல. ஒத்துக்க வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு தைய தக்கன்னு குதிப்பான், அப்புறம் சரியாயிடும். என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? ஆமா ஷாலு, சந்திரம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சூர்யா வீட்டுக்கு போனோமா? ஆமா. அங்க போற வரைக்கும் அவங்க மேல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ஏன் இப்ப கூட அவங்கள பத்தி நான் தப்பா சொல்லல. அப்புறம் என்னப்பா? ஒருவேளை நாளைக்கு நமக்கும் இப்படி ஆயிடும்னு நினைச்ச பயமா இருக்கு. அந்த வீட்டுல ஏற்கனவே 2 பேர் சம்பந்தம் பண்ணியிருக்காங்க. 2 குடும்பத்துக்கூடயும் இவங்க சண்டை போட்டிருக்காங்க. 2 பேருமேவா தப்பானவங்களா இருப்பாங்க? அப்போ இவங்க மேலதானே டவுட் வருது. சந்திரமா நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்க. கண்டிப்பா அவங்க நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. அவங்களே வீடு தேடி வந்து வேணான்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதை யோசிக்கணும். நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ மதியுடைய மாமியார் வந்திருந்தாங்க. அந்த அம்மா அவங்க சொந்த பேரனை பாக்குறதுக்கு மதி அலோ பண்ண மாட்டேங்கிற. இது எந்த விதத்துல நியாயம்? எங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு நேர்ல போய் பார்த்து கேட்டா தானே தெரியும். தப்பே பண்ணி இருக்கட்டும், குழந்தைய பார்க்கவே கூடாதுன்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்ல? நமக்கு மனசுக்குள்ள எப்போ சின்னதா டவுட் வருதோ அப்பவே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணிடணும். எங்க சட்டுன்னு முடிவெடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிப்போம். கமாவெல்லாம் போட்டு நீ மறுபடியும் தொடங்கி வைக்காத. அதுக்கு இல்லைங்க, அந்த சுந்தரி அம்மாவை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. நீ வேற. சில பேர் பார்க்கிறதுக்கு கமுக்கமா இருப்பாங்க, பார்த்தா தெரியாது, ஆனா வில்லங்கமான ஆளா இருப்பாங்க. அந்த அம்மா கூட அந்த மாதிரி வீம்பு பிடிச்சவங்க தான். வேணாங்கிறதுக்காக நீங்களே ஏதாவது கிளப்பி விடாதீங்க. என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நான் அவங்க சங்கத்துல போய் விசாரிச்சேன். அவங்க தான் சொன்னாங்க அந்த அம்மா கொழுந்தனார் கூட ஏதோ வீம்பு பண்ணிக்கிட்டு எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. கொழுந்தனார் கூட சண்டை, சம்மந்தி வீட்டுக்காரங்க கூட சண்டை, இப்படி எல்லார் கூடயும் சண்டை இருக்குன்னு தெரிஞ்சோம் நாம அவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணோம்னு என்ன இருக்கு? ஏங்க நம்ம மாரிச கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணாலதான் தனக்கு வேலை கிடைச்சதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். முட்டாள்தனமா இருக்கு. அவன் தான் சொன்னான்னு சொல்லி நாமளும் ஜாலியா சேர்ந்து பேசிட்டோம். இப்போ அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? நீளம் தாண்டி உயரம் தாண்டி கயிறு ஏறி போய் நின்னாதான் போலீஸ் வேலை கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு பிடிச்ச உங்க போட்டோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வேலை தரோன்னு எந்த டிபார்ட்மெண்ட்லயும் சொல்ல மாட்டாங்க. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இந்த விஷயத்துல யாரும் விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. இது மாரியுடைய வாழ்க்கை பிரச்சனை. நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் அவனை இதுல இருந்து காப்பாத்தி ஆகணும். என்ன புரிஞ்சுதா? சூர்யா அமைச்சிருக்கான். ஃப்ரீயா இருக்கீங்களா, இப்ப பேசலாமான்னு கேட்டு அமைச்சிருக்கேன்.
இது? ஏன் இப்படி அனுப்புறீங்க? சூர்யா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டா மட்டும்தானே இவன் பேசுவான். ஆமா. இப்போதைக்கு கூப்பிடாது. அதுக்குள்ள பேசி இவனை நாம சரி பண்ணிடலாம். எனக்கு என்னவோ இதுல பிரச்சனை தான் வரும்னு தோணுது. எந்த பிரச்சனையும் வராது. ஏண்டா நான் வெளியில போயிட்டு வந்திருக்கேன், அதுவும் உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி மண் சட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்க? காத்து போன பலூன் மாதிரி உன் மூஞ்சி இருக்கும் போதே தெரியுது. நீ வீராவேசமா டயலாக் பேசிட்டு போகும்போதே எனக்கு தெரியும் அங்க போய் விளக்கமா தெரிஞ்சு தான் வாங்க போறேன்னு. ஏமா ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி இருக்குமே? ஏய் போதும், வாய் மூடு, ரொம்ப பேசாத நீ. நான் போன வேகத்துல நல்லா தான் சூடு பிடிச்சது. 10 நாள் பட்னி கிடந்த சிங்க மாதிரி உள்ள நுழைஞ்சேன். யாரு நீ? சிங்கம் கேட்டா அது செத்துறாது. ஏய் அதெல்லாம் நீ பேசாதடா. அந்த பனிமலர் அம்மாவுக்கே பயந்து வந்தானே நீ. சரி அதை விட உன் கதையை சொல்லு. என்னடா நான் என்னமோ இட்டுக்கட்டி பேசுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன். நடந்ததான் சொல்ற, சொல்லு. கரிஞ்சிருத்த மாதிரி உள்ள போனா நீ சிங்கமா சிறுத்தையா? செருப்பு. ஓ அதுவா? பிஞ்சுக்கோ. உள்ள போனா சூர்யாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஓ அவங்க முன்னாடி வச்சுதான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்களா? வழக்கமா அதானமா நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உள்ள பூந்து அப்படியே வீடு கட்டிட்டேன்ல, எல்லாரும் அப்படியே பயந்துட்டாங்கடா. அப்புறம் திடீர்னு எங்க இருந்தா மதி வந்துட்டா, வந்து திட்டி விட்டாடா. நான் ஒரு ஞானிமா, தீர்க்கதரிசி. கரெக்டா தானே சொன்னேன்? சொன்ன மாதிரியே நடந்திருக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ மத்தவங்க விஷயத்துலலாம் பழைய பாஞ்சாலியா தான் இருக்க. ஆனா மதி விஷயத்துல மட்டும்தான் மாறி இருக்க. மதிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறேன்னு அதுவே உன் குணமாயிடுச்சு. உன் தம்பி வராரு. சோமு, இந்த முட்டை கண்ணன் தான் இது கரெக்டான ஆளு. அக்கா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. அக்கா அக்கா ஏன் இப்படி அழறீங்க? என்னாச்சு மாப்பிள்ள? அக்காவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மடந்திருந்த உள்ள மாதிரி மாஞ்சி அழறாங்க? நான் என்ன பாவம் பண்ணேன்? யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல. அப்படி இருந்தோம் எனக்கே இப்படி ஒரு கொடுமை நடக்குது தம்பி. அக்கா என்னக்கா நடந்தது? என்கிட்ட சொல்லுக்கா. என் பேரப்புள்ள நினைப்பு வந்து என்ன கொல்லுது. அந்த பாசத்துல பார்க்க போலானா என் சம்மந்தி அம்மா நிஜமாவே என்ன கொல்ல வராங்க. அக்கா தயவு செஞ்சு தம்பி நீ மட்டும் கோவப்படாத. நீ கோவப்பட்டா அது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும். வேண்டாம். பேரப்பிள்ளைய பார்க்கணுங்கிற குடுப்பனதா இல்லாம போயிடுச்சு. என் தம்பி நீயாவது நிம்மதியா இரு. அக்கா நீ கவலைப்பட வேணாம். நாளைக்கு நீ அங்கே போய் என் தம்பி டைனோசர் குமார் வர சொன்னான்னு சொல்லி அவங்களை இங்கே கூட்டு வாங்க. உடனடியாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நீ அழாதக்கா. சரி நான் போயிட்டு தம்பி. வந்துடுறேன். மாப்பிள்ள அக்கா வராம பார்த்துக்க. போயாச்சு. அப்பாடா. எப்படா இந்த பாஞ்சாலியோட நடிப்பு? ஏண்டா வழக்கமா நீ தான் எல்லாரையும் அளவு விடுவ. இன்னைக்கு மதியம் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒன்னா அளவச்சிட்டாங்கல்ல. டேய் எப்படியோ நம்ம காரியம் நடந்தா சரிதான்டா. நீ வேறமா இந்த ஆளு பேசி மட்டும் என்ன போகுதுன்னு நினைக்கிற? டேய் இவன் சாதாரணமான ஆள் இல்லடா, காரிய கிறுக்கன். கண்டிப்பா இவன் நினைச்சதை சாதிப்பான் அப்படின்னு நம்பி நீ அவங்களை கூப்பிட போற. அவங்க திருப்பி உன்னை அடிச்சு அனுப்ப போறாங்க. அவசரமா பேசாத, முதல்ல போய் வாயை கழுவுடா. எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு. இந்த தடவை கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும்டா.
தலை. இப்படிதான் அந்த வீட்டுல என் பொண்ணு நித்திய கண்டம் பூர்ண ஐசன் வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த ஜென்மத்தில் அவ தலைவிதி இதுதான் ஆயிடுச்சு. அவ அதை தூக்கி சுமந்துதான் ஆகணும். அது பத்தாதுன்னு இப்ப புதுசா ஒரு குண்டு தூக்கி சுந்தரி போடுறா. அதுல தேவையில்லாம உன் புருஷனை வேற இழுத்து விடுறா. அம்மா என்ன சொல்றீங்க? இரு, நான் தம்பிக்கிட்டே கேட்டுடுறேன். ஏன் தம்பி, நீங்க திவ்யாவை பத்தி சுந்தரி கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? என்னன்னு? இல்ல, இந்த மாதிரி திவ்யாவை புருஷனை பிரிச்சு கூட்டிட்டு போறதா சத்தியம் பண்ணியிருக்கா. அவ உங்களை வீட்டை விட்டு துரத்த போறா, பார்த்து இருந்துக்கங்கன்னு சொன்னீங்களா? அம்மா அவர் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுந்தரி சொன்னா அதனால கேட்டேன். அந்த அம்மா சொன்னா உடனே நீங்க கேட்டுருவீங்களா? ஏம்மா, ஏன் எங்களை திரும்பவும் சேர்த்துக்கிட்டீங்க? உங்க கோவம் இன்னும் தீரலையா? வெளியில இருந்தா பழி வாங்க முடியாதுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பழைய கோவத்தை எல்லாம் தீர்த்துக்கிறீங்களா? என்ன பேசுற நீ? பின்ன நீங்க எப்படி இவரை பார்த்து கேட்கலாம்? நான் கேட்கல நிம்மி, சுந்தரி தான் கேட்டா, புரிஞ்சுக்கோ. அவங்க கேட்பாங்கதான். நீங்க தான் என் மருமகன் அப்படி சொல்ற ஆள் இல்லைன்னு சொல்லிருக்கணும். இப்ப என்ன, இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொன்னேனா? சுந்தரி அப்படி சொன்னாலே அது உண்மையான்னு கேட்டேன். அதத்தாமா கேட்க கூடாதுன்னு சொல்றேன். நட்ராஜோட அம்மா சொல்றத நம்புவீங்க, என் புருஷனை நம்ப மாட்டீங்களா? என்ன நிமி, இப்ப அத்தை ஒண்ணு தப்பா சொல்லல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லைங்க. நான் சொல்றது கேளு. ஒருத்தவங்க நம்மளை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, நாம அப்படி சொன்னோமா இல்லையான்னு விளக்க சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சண்டை போடணும். அத்தை, நீங்க சொன்ன விஷயத்த நான் இப்பதான் கேள்வியே படுறேன். அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன நிர்பந்தம்னு எனக்கு தெரியல. நான் அவங்கள பார்க்கவே இல்லை அத்தை, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க என்ன கிராஸ் செக் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். என்ன நம்பி அவங்க ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் வேற மாதிரி சரி பண்ணியிருப்பேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் சுந்தரியை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களே தம்பி. இப்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது நம்ம திவ்யா. நாம தான் அவளை இதுல இருந்து காப்பாத்தி ஆகணும். இத பாருங்க, நாளைக்கு காலையில வேலையா சுந்தரி வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை கிட்ட நடந்த உண்மையை எடுத்து சொல்லணும். எதுக்குங்க அத்தை, இதோட விட்டுருவோமே. ஏன் இப்படி சொல்றீங்க? அதான் சொன்னனே, அவங்க பாவம். நான் ஒத்துப்ப நினைச்சு போய் சொல்லியிருக்காங்க. இப்ப போய் நம்ம நின்னோம்னா அது அவங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்காதா? அதெல்லாம் ஒரு சங்கடமும் வராது. நாளை காலையில நாம போறோம். மத்தவங்கள பத்தி நாம கவலைப்படக்கூடாதுங்க. நமக்கு திவ்யா வாழ்க்கை தாங்க முக்கியம். அதுக்கு நாம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம். சரின்னு சொல்லுங்க. சரிங்க அத்தை, போலாம். நான் சொல்லல, இதை எந்த கோவில வேணா சத்தியம் பண்றேன். இது போதும் தம்பி. என்ன நிமி இப்படி என்ன கூத்து விட்ட? நீங்க வரலன்னு சொன்னா
அவங்களுக்கு சந்தேகம் வராதா? அதுக்காக இப்ப சுந்தரி அம்மா முன்னாடி போய் நின்னா நீ தானே தம்பி சொன்னா அவங்க கேட்டா? அப்படி அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன நீ சொல்ற? அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க என் கூட நம்பி வரலாம். சரி, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் என்னங்க, தைரியமா இருங்க. நாளைக்கு சுந்தரி அம்மா இல்ல யாரு கேட்டாலும் நான் சொல்லலன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இப்பதான் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொன்ன. ஐயோ, மக்க மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நான் மத்தவங்கள சொன்னேன். நாளைக்கு கண்டிப்பா திவ்யாவோட மாமியார் இத பத்தி கேட்க மாட்டாங்க. சரி, குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். ஒரு குழப்பமா இருக்கே. அது என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஏன் என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாங்க கடவுளே? விடுங்க அத்தை. நடந்தது நினைச்சு என்ன ஆக போகுது? இருந்தாலும் இந்த நடராஜ் பையன் இப்படி பேசிட்டானே சுந்தரி. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க பாட்டி, விடுங்க. எப்படி அம்மா, எப்படி முடியும்? இந்த நேரத்துல நான் வேற உங்களுக்கு சுமையா இருக்கேனே. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்தை. இதுக்கு முன்னால இதை விட மோசமால நடராஜ் நடந்திருக்கான். அப்போ அவனா அப்படி நடந்துக்கிட்டா, இப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடந்துக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி இருந்தாலும் அவன் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? என்ன கொஞ்ச நாள் ஆகும். எனக்கு என்னமோ அந்த பிரபு தம்பியை காட்டி கொடுத்துட்டோமோன்னு வருத்தமா இருக்குமா? அதெல்லாம் இல்லம்மா, நீ பண்ணதுதான் கரெக்ட். இல்லம்மா, நம்ம மேல இருக்கிற அக்கறையில தானே அந்த தம்பி வந்து சொல்லுச்சு. அதை நான் எப்படி சொல்லலாம்? அதை மட்டும் சொல்லலைன்னா நடராஜ் நம்ம மேல இன்னும் கோவமாயிருப்பான். எப்படி இருந்தாலும் நடராஜ்க்கு நாம இதை சொல்லி ஆகணும். சொன்னது தப்புன்னு நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதம்மா. ஆமா சுந்தரி, நீ சொன்னதுதான் சரி. அதை விடு. இப்ப எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் மருந்து மாத்திரைன்னு எனக்கு செலவு இருக்கிறப்போ நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கிறது சரியில்லைம்மா.